எவ்வளோ வீடு, எவ்வளோ கதைகள், இவங்க எல்லாத்துக்கும் பொருந்துகிற ஒரே விஷயம் தப்பு. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கதையில் ஒரு சின்ன பொண்ணு அவள் தப்பு பண்ணுறான்னு தெரியாமலே தப்பு பண்ணுறான். அதை சரி செய்யவும் முயற்சி பண்ணல. அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா சொல்ல போகிற சின்ன கதையை பார்ப்போமா? என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. சின்னு சின்னு, நீ பண்ற தப்புமா. போய் அம்மாட்ட சாரி கேளு. எத்தனை வாட்டிப்பா சொல்றது என் மேல தப்பு இல்லைன்னு? சும்மா நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க. சரி, அதெல்லாம் விடுமா. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல உனக்கு கதையெல்லாம் சொல்லுவேனே, அதே மாதிரி இப்போ ஒரு கதை சொல்லட்டா? ஒரு நாள் ஒரு ஊர்ல நமக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த ரிங் உன் கூட இருக்க வரைக்கும் நான் உன் கூட இருக்க மாதிரி. என்னை எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி இந்த ரிங்கையும் பத்திரமா பார்த்துக்கோ. இந்த ரிங்கை கூட உன்னால பத்திரமா பார்த்துக்க முடியலனா இதுக்கு மேலே அது ஒர்க் அவுட் ஆகாது. அங்கிதா நில்ல அங்கிதா. அங்கிதா எனக்கே தெரியாம நடந்துருச்சு. நில்ல அங்கிதா. அங்கிதா கூப்பிட்டுட்டே இருக்கல, நில்ல அங்கிதா. அங்கிதா ஒரே நிமிஷம் நில்லு, நான் பேசிட்டு தான் கேளேன். நீ ஆசையா கிட் பண்ணுறீங்க, நான் வேணும்னு தொலைப்பேனா? முடியாதுன்னா முடியாதுதான். பேசிட்டே இருக்கேன், நில்லு. என்னடா இவரு பண்ற தப்புலாம் பண்ணிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண தப்புக்கெல்லாம் நாம தான் பண்ணணும். டேய் கவனம் இருக்கணா, ஏஞ்சிக்க போறாரு. எந்திரிக்கிறாரா? என்ன இவனுங்க காலைல இப்படி வந்து உட்காந்துருக்கானுங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார், இங்க தப்பு பண்ணிட்டீங்க. அப்படி என்ன தப்பு பண்ண? சார், இவங்க 2 பேர் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் எழுதிருக்கீங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு வாரத்து கூட இவங்க ஒன்றா வைக்க முடியலை. ஏன் வேலை வெறும் எழுதுறது, அதை கரெக்டாக கொண்டு போகிறது தானே உங்கள் வேலை. சார், நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், எங்களால் எதுவும் முடியல. அதான் உங்ககிட்ட வந்தோம். என்னை பார்க்க வரவன் எல்லாருமே தான்டா கடவுளே என் வாழ்க்கையை தப்பாயிட்டேன்றான். அதுக்குன்னு எல்லார் வாழ்க்கையும் தப்பாயிட்டேன்னு அர்த்தமா? இல்ல சார், உங்க மேல தான் தப்பு. நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். சரி, கடைசியா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தரேன். என்ன நினச்சுன்னு வந்து சொல்லுங்க. ஒரு வேளை நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா ஏன் தப்போ ஒத்துக்கிறேன். ஒரு வேலை ஆகலைன்னா உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். வேலையை விட்டு தூக்குனா எங்க போவீங்கன்னு தெரியும்ல? தெரியும் சார். சரி வா, நீ என்ன பண்ண? சார், நான் தான் சார் வெதர் காட். ரெயினியாக வெதர் கொடுத்தா ஹோனியாக பேசுவேன்னு ஸ்மார்ட்டாக பிளான் போட்டேன். ஆனால் இவன் ஹலோ. ஹலோ, சொல்லுடா, என்னாச்சு? இந்த மலையை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். ஓ, சாருக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா? சரி, என் வீட்டில் யாரும் இல்லை, என்னை பார்க்க வரியா? நான் ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டு இருக்கேனே. என்னையா?
எங்கடா? அதான் சொன்னேனே. இந்த மலையை பார்த்தா போடா. நான் தான் சார் டிரான்ஸ்போர்ட் கார்டு. சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? அவ்வளோதான், நீங்களே பார்த்துக்கோங்க. ஹலோ. ஹலோ. ஏய், நான் பூந்தமல்லியில் இருக்கேன். என்னை வந்து பிக்கப் பண்ணிப்பியாடா? ஐயோ அங்கிதா, நான் இங்கேருந்து வந்து பிக்கப் பண்ணால் 100 ரூபாய் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி வாயேன், 30,000 ரூபாயில் வேலை முடிஞ்சுது. ப்ராக்டிக்கலாக யோசி. நான் கட் பண்ணிட்டேன். கரெக்டாக தானே பேசணும். நான் யாருன்னா சார் முக்கியம்? அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க சார். எனக்கு 2 டேஸாக ரொம்ப வயிறு வலி. நாம் அப்புறமா பேசலாமா? இன்னைக்கு மதியானத்துலேருந்து அதிகமாக இருக்குமே. ஆமாம். நினச்சேன். என்ன நினச்ச? நான் தயிர் சாதம் போதும்னு சொல்லும்போது இல்லை பிரியாணி தான் வேணும், பிரியாணி தான் வேணும் அடம் முடிச்சல. உனக்கே தேவைதான். பாத்தீங்களா சார் எப்படி பேசுறான்னு? போதும். எதுவுமே சீரியஸா இல்ல. இதை வச்சுலாம் கன்வின்ஸ் ஆக முடியாது. சார், இங்க ஒரு 6 பேரு, வெளியே ஒரு 10 பேரு, இன்னும் கீழே ரூமா நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட எல்லாம் இதே மாதிரி ஏன் இதை விட மோசமான கதையே இருக்கு. அதெல்லாம் கேட்டா வச்சு நீங்க கன்வின்ஸ் ஆகுறீங்களான்னு பார்க்கலாம். கேக்குறீங்களா? போ. இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா நம்ம மேலதான் தப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வேற இருக்கான்னு சொல்றாங்களே. ஒழுங்கா நம்ம தப்பை ஒத்துக்கிட்டு சரி செய்ய பார்ப்போம். இவனுங்களுக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணு அங்கிதா, அவ என்ன தப்பு செஞ்சா? அவளுக்காகவாச்சு திருப்பி போய் சரி பண்ணுவோம். என் மேலதான் தப்பு. நானே போய் சரி செய்கிறேன். எப்படி சரி செய்வீங்க? எப்படியோ பண்றேன், ஆனா சரி செய்கிறேன். ப்ரோ, ரிங்கே. அங்கிதா 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 நில்ல அங்கிதா. போடா. சார் ரொம்ப 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 தேங்க்யூ சார். சார் நீங்கள் தான் சார் கடவுள் வந்து காப்பாந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி ப்ரோ, சீக்கிரம் பார்ப்போம். இந்த ரிங்கை கொடுத்துட்டா எல்லாமே சரியானு நினைக்கிறேன் போல. அங்கிதா இங்கே பாரு, ரிங்கு கிடச்சிச்சு, இங்கே பாரு. நான் சொன்னல இங்கே தான் விட்டுருப்பேனே, இதுக்கு போய் இவ்வளோ கோவப்பட்டுட்டு. இந்த ரிங்கை தொலைச்சதுனால தான் நமக்குள்ளே பிரேக்கப் ஆச்சு நினச்சிட்டு இருக்கியா? ஏன் அப்படி இல்லையா? எதா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்ல அங்கிதா. எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு எல்லாமே தாண்டா பிரச்சனை. அன்னைக்கு நீ என்னை ரோட்டில் தனியாக நிற்க வச்சதுலேருந்து இன்னைக்கு ரிங் தொலைச்ச வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்பையும் நீ என்னை ஏமாற்றிட்டு மட்டும்தான் இருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் உன் கூட இருந்தேன். ஆனால் ஒரு வாட்டி கூட நீ எனக்காக இருந்ததில்லை. உனக்கு என் இடத்துலேருந்து பார்க்கணுன்னு ஒரு தடவை கூட தோணுதில்ல. மேலே இருக்க அந்த கடவுள் மட்டும் இப்போ வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் இது எல்லாத்தையும் எப்படியாச்சும் உனக்கு புரிய வச்சுன்னு மட்டும் தான் கேட்பேன். இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அங்கிதா நில்லு. உன்னை வந்து பிக்கப் பண்ணாதது ஏன் தப்பு தான். இனிமேல் நீயே வேணான்னு சொன்னாலும் உன்னை வந்து பிக்கப் பண்ணுவேன். இந்த ரிங்கு தொலைச்ச உடனே உன்னை தொலைச்ச மாதிரியே இருந்துச்சு. எவ்வளவோ தேடினேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. போதும், எனக்கு உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே வேணாம். இப்போ கூட மேலே இருக்க அதே கடவுள் கீழே வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கடைசி வரைக்கும் நீ கூட இருக்கணும் மட்டும்தான் கேட்பேன். நடிக்காத. என் லவ்ன்றது அந்த கடவுள் மாதிரி பார்க்க முடியாது, ஆனால் மனசு வச்சா உணர முடியும். நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இது எல்லாத்தையும் எப்படியாவது மாற்ற ட்ரை பண்ணுறேன். அஃபெக்ட் ஆனது நீ தான். ஸோ இனிமேல் உன் கால் தான். சொல்லு. சாரி, நான் சாரி கேட்குறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட வேறு வார்த்தை இல்லை. என்னால் சொல்ல முடிஞ்சது இது மட்டும்தான்.
அப்புறம் என்னாச்சு? அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? அந்த கதையில் வந்த கடவுளும் சரி கதிரும் சரி அவங்க தப்பு பண்ணுறாங்க தெரியாமலே தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஆனால் எப்போ தப்புன்னு தெரிஞ்சதோ அதை ஒத்துக்கிட்டு சாரி கேட்டு சரி பண்ண பார்த்தாங்க. சரி பண்ணாங்களா இல்லையன்றது முக்கியம் இல்லை, ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணுறது தான் முக்கியமா. நீ என்ன பண்ண போற? சாரி. ஹலோ, வர இன்னும் எவ்வளோ நேரமா ஆகும்? கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நான் வேணா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டா? இல்லை நான் ஷேர் ஆட்டோவிலே வந்துடுறேன். இருங்க நான் கால் பண்ணுறேன். ஓகே. சின்னு இங்கே இரு, நான் போய் அம்மா பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு அவ நோ சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் என்னுடைய கடவுளை பார்த்தேன். நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவன் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வெறும் எஃபர்ட்ஸ் மட்டும்தான். போய் நீ அவளை உண்மையாக லவ் பண்ணுறன்னு ப்ரூவ் பண்ணு. அவளே ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வருவான். ப்ரூவ் பண்ணுறேன். உன்னை வந்து பிக்கப் பண்ணாதது ஏன் தப்பு தான். இனிமேல் நீயே வேணான்னு சொன்னாலும் உன்னை வந்து பிக்கப் பண்ணுவேன். வாழ்க்கையில் அவங்கவுங்க பண்ண தப்பை மாற்றிக்க கடைசியாக ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த தப்பை சரி பண்ணால் யாருக்கு தெரியும், வாழ்க்கையே கூட மாறலாம்.